Hi friends, welcome to ROJAS cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குலோப் ஜாமுன் மில்க் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு சூப்பரான ட்ரெஸ்லெச்சஸ் கேக். நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து ரோஸ் மில்க் ட்ரெஸ்லெச்சஸ் கேக் மில்க் கேக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ட்ரை இன்கிரீடியன்ஸ் அழிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சலடை வச்சுட்டு அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதிலே அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கி ஒரு ஸ்பூன் அப்படி இல்லை ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். நான் வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா என்னொரு ட்ரை பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம சேர்க்குற பவுலில் கொஞ்சமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்ததுன்னா நம்மளுக்கு முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வராது. அடுத்து இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அது கூட ஒரு 2 ட்ராப் மட்டும் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இனி இந்த டைமில் ஒரு அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர், அரை கப் மைதா எடுத்தோம்ல, அதனால அரை கப் பவுடர் சுகர் எடுத்துருக்கேன். நார்மல் சுகர் இல்லை, பவுடர் சுகர் அரை கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளஃபியாக வரது 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக கிடச்சிரும். இனி இதிலையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ரொம்ப பீட் பண்ணாதீங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அடுத்தால ஆயில் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பால் சேர்த்துக்கணும். பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்னா லைட் சூடான பால் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து லைட் சூடான பால், வார்ம் மில்க் தான் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பால் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்மளுக்கு பீட்டர் தேவையில்லை. இனி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து இதிலேயே நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 2 ட்ராப் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் வந்து சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதிலே நம்ம சலிச்சு வச்சுருந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோங்கிறதுனால ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா மாவையுமே சேர்த்துட்டு நம்மளோட பேட்டர் சூப்பராக நல்லா க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா க்ரீமியாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து நான் ஒரு 6 இன்ச் அளவுள்ள ஒரு டின்னில் வந்து சேர்த்துக்க போகிறேன். டின்னில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் A4 ஷீட் பேப்பர் கூட சேர்த்துக்கலாம். இனி இதை வந்து நம்ம கேக் பேட்டரை வந்து இந்த டின்னில் சேர்த்துடலாம். நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரி சென்டிகிரேடில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணலாம். அவனில் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 25 to 30 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர் அப்படி இல்லைனா கடாயில் வைக்கிறதா இருந்தால் ஒரு குக்கரில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறமா கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கேக் பேக் ஆகிறதுக்கு மொத்தமாக 25 நிமிஷம் ஆச்சு. கேக் வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டக்கூடாது. இனி வந்து கேக்கை நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு மில்க் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். அது கூடவே அரை கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். விப்பிங் க்ரீம் பதில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கப் பால் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா குலோப் ஜாமுனில் உள்ள சுகர் சிரப் இருக்குல்ல, அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, பட் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக வச்சிடலாம். அடுத்து கேக் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து வெளியில் அன்மவுண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்ட்டு. நான் சொன்ன அதே இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நல்லா சாஃப்டாக உங்களுக்கும் கேக் கிடைக்கும். இப்போ வந்து நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இதில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி எல்லா இடமும் குத்தி விட்டுக்கலாம். அந்த மில்க் மிக்ஸ் வந்து நல்லா உள்ளே இறங்கி சோக் ஆகிறதுக்காக, நல்லா ஊறி வரும் அதுக்காக. இப்போ இந்த மாதிரி குத்தி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மில்க் மிக்ஸை இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் பாதி பால் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஊறி வந்துடும்.
இப்போ பாருங்கள் நான் வந்து அரை மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி இதில் வந்து க்ரீம் வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் விப்பிங் க்ரீம் வச்சு பீட் பண்ணி எடுத்துருந்தேன். இதை ஒரு ஸ்டார் நாசில் வச்சு ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நம்மகிட்ட வந்து நாசில் இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா நம்ம வந்து டாட்டாக வச்சு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நான் வந்து குலோப் ஜாமுன் நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணதான். இதை வந்து நான் எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுருந்தேன். நல்லா சுற்றி எல்லா இடத்துலையும் குலோப் ஜாமுன் வச்சிடலாம். அதுக்கு மேலேயே நம்ம அந்த குலோப் ஜாமுனில் கொஞ்சம் சுகர் சிரப் இருக்கும்ல, அதையும் நான் இதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குலோப் ஜாமுன் கடையில் வாங்கினாலும் சரி தான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான ட்ரை நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு வந்து பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நான் சேர்த்துருந்தேன். அது கூடாலே கொஞ்சமாக ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குலோப் ஜாமுன் மில்க் கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாலில் ஊறி வந்திருக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்க்குறதுக்கே நல்ல சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இதை வந்து மிக்ஸி அதே மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். நான் இதுக்கு முன்னால் செஞ்ச 2 கேக்லாம் ஒரு கேக் வந்து விஸ்க் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன், அதே மாதிரி மிக்ஸி யூஸ் பண்ணியும் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அந்த ரெசிபியும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பீட்ரு வச்சு தான் செய்யணும்னு கிடையாது, ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.